இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் மாபெரும் வரலாறு என்ற ஒரு பெரிய சரித்திரத்தை வாசிக்கும்படியாக அழைக்கிறோம். இந்த சரித்திரத்தில் அவருடைய 2வது வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அது எவ்வாறு நம்முடைய சபையையும் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்கப் போகிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது முதலாவதாக என்ன பார்த்திருக்கிறோம் என்றால், இயேசுவானவர் இந்த 40 நாள் அளவும் அப்போஸ்தலரோடு கூட மற்றவங்க கூடி வந்தவர் 2-3 இடத்துல கூடியிருந்தவர்கள் இருக்கு இல்லையா, அப்போஸ்தலர்கிட்ட முதல்ல சொல்கிறாரு. ஆனால் என்ன செய்கிறாங்க, அப்போஸ்தலர் மட்டும் இல்லை, பின்னாடி பார்க்க ஒரு சுமார் 120 பேர் அப்படின்றாங்க. 120 பேரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். சரி, பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, பாஸ்டர் இது வாசிங்க, நான் திரும்ப ஒரு தடவை போன இதில் நம்ம வாசித்தோம், மறுபடியும் திரும்ப வாசிக்கிறது நல்லது. ஓகே, இந்த 6வது வசனத்திலேருந்து வாசிங்களேன். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலேருந்து. சரி. ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். பிலிப், எங்களோட கூட இந்த 2-3 நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கொண்டு வரீங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க இந்த அப்போஸ்தலர்களும் அங்கே கூடி வந்தவர்களும்? என்ன கேட்குறாங்க, என்ன அவங்களுக்கு உடனடியாக மைண்டுக்குள்ளே வந்தது என்ன, அவங்க மனசுக்குள்ளே வந்தது என்ன? ராஜ்யத்தை எப்போ தரப்போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இந்த மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து, ராஜ்யம்ங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு ஏன் வந்தது? இயேசுவானவர் ராஜ்யத்தை குறித்து முன்னாடி பேசியிருக்கிறாரா? கர்த்தரோட ராஜ்யம் வரப்போகுதுன்னு தெரியும். அப்போ எப்போ வரப்போகுது, முடிஞ்சிட்டு அப்புறமா வரப்போதா, எப்போ தரப்போறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. ஆமாம். ஆனால் வந்து இந்த யூதர்களுடைய மனப்பாங்க என்னவாக இருந்தது அந்த நாட்களில்? வந்து மக்கபியேசர், இந்த சீமோன், நிறைய பேர், இந்த போராளிகள், செல்லோத்தியர் அப்படிலாம் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. தெய்யுதாசன் ஒருத்தர் கூட இருந்தார்னு சொல்லி கமாலியல் சொல்கிறாரு. இதெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. சரி, அப்போ இவங்களுடைய மன நிலைமை என்னவாக இருந்தது? ஒரு பொலிட்டிக்கல் கிங், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசாளக்கூடிய ராஜா வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. வேற என்ன அவங்களோட மைண்ட் செட் இருந்தது? இந்த ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து இப்போ விடுதலை பண்ணணும். இந்த மேசியாவே ராஜாவாக தான் வருவார். ஆமாம், இந்த உலகத்துக்கான ராஜாவாக இருக்கும். கழுத மேலே வரமாட்டார், குதிரை மேலே வருவார்னு யோசிச்சாங்க இவங்க. எக்ஸாக்ட்லி ஆண்டவர் காரை மாற்றிட்டாரு இல்லை, யோசிச்சு கூட பார்க்கல, குதிரையில் தான் வருவார். இவர் கழுத மேலே வந்து அந்த நாள் பழைய காலத்து ராஜாவாக வர்றாரு, அந்த முன்னாடி உள்ள ராஜா. யூதர்களுடைய ராஜா கழுதையில் தான் வந்தாங்க பழைய காலத்தில், முன்னாடி வந்தவர்கள். ஆனால் அதுக்கு பின்பதாக குதிரை அதிகமாக சேர்த்துட்டாங்க. என்னது, யூதர்கள், அதாவது ராஜாக்களுக்கு ஆண்டவர் சொன்னார், குதிரை வாங்காத, வாங்கினீன்னா உன் பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு நீ திரும்ப எங்கே போயிடுவேன், எகிப்துக்கு போயிடுவேன், அதனால் ரொம்ப குதிரைகளை சேர்க்க வேண்டாம்னு ஒரு இந்த ராஜாக்களுக்கே ஒரு கட்டளை மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது எந்த இடத்துல இதெல்லாம் நடக்குது, எந்த இடத்துல இந்த பேச்சு வார்த்தைகள் நடக்கிறது? நிறைய இடங்கள் நடந்திருக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் ஒன்று இருக்குதுங்க, மேல் வீட்டறையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒலிவமலை. இந்த ஒலிவமலையை பற்றி நம்ம திரும்ப வந்து 2-3 இடங்களில் பார்க்க போகிறோம். அது ஒரு முக்கியமான ஒரு தலமாக இருக்கிறது. அந்த ஒலிவமலை எந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்குது? எருசலேமுக்கு பக்கமாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம் எருசலேம். அப்போ ஒலிவமலை ஒன்று, அடுத்தது எருசலேம் ஒன்று. இதெல்லாம் அதாவது சியோன் உடைய பர்வதம் அப்படின்னு வரும்போது, சரி, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இயேசுவானவர் அவர்களுக்கு என்ன புரிய வைக்கிறார்? ராஜ்யத்தை இப்பொழுதுதான் எங்களுக்கு கொடுப்பீர், திருப்பி கொடுப்பீர் அப்படிங்க. அப்போ என்ன ஒரு இதே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, இவர் மேசியான்னு தெரிஞ்சிருச்சு. அடிபட்டாலும் இவர் மேசியா இல்லை, அவங்க அப்படி யோசிக்கலை, அடிபடுறவராக யோசிக்கலை. அடிபட்டாலும் உயிரோடு எழுந்த மேசியா. அப்போ உயிரோடு எழுந்த வல்லமையின்படி அவர் என்ன செய்கிறார்? நிச்சயமாக முன்னாடி விட நிறையா செஞ்சிட முடியும் இல்லை? இந்த இன்விசிபிள் மேனாக இருந்தால் நிறையா செய்யலாம்ல. ஆமாம். இப்போ எப்படியாவது இவங்க வந்து இந்த யூத மக்கள் என்ன செய்ய, விடுதலை அடைய வேண்டும். ஏன் யூத மக்கள் அவ்வளவு விடுதலை அடைய வேண்டும்னு அவ்வளவு பிரியமாக இருந்தாங்க, அவ்வளோ வாஞ்சியாக இருந்தாங்க? அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம் வேணும், அவங்க தனியாக ஒரு ராஜ்யம் வேணும். முதலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வந்து தனியாக ஒரு ராஜ்யத்தை கொண்டு வந்தார். ஆமாம், யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டாம், வரி கட்டணும், அதுவே பெரிய இது இல்லை? ஆமாம்,
அவங்களுக்கு ஒரே ஒரு வரி தான். எது செய்யணும்னாலும் போயிட்டு அவங்ககிட்ட கேட்டு தான் செய்யணும். எதை செய்தாலும் அவங்கள்ட்ட தான் கேட்டு செய்யணும். இல்லை வேடிக்கை என்னென்னா, இந்த பிரதான ஆசாரியரை நியமிக்கிறதே அவங்கள்ட்ட தான் கேட்கணும். பிரதான ஆசாரியர் நியமிக்கிறதுக்கு இல்லை, கடைசி எல்லோரும் சிட்டு போட்டு வந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லணும், இந்த ஆளை தான் வைக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி அவங்கெல்லாம் பார்த்துட்டே சரி நம்ம ஆள் தானே, சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லணும். வேறு எதுக்கு அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம். வேடிக்கையாக இருக்குது அந்த மக்களை பார்த்து. என்னென்னா, எகிப்தில் அடிமையாக இருந்து அங்கே இருந்த இந்த கறியை சாப்பிட்டு இருந்தால் கூட தேவலையா பரவாயில்லையே அப்படின்னு சொன்னவங்க இப்போ வந்து அடிமையாக இருக்க மாட்டோன்றாங்க. ஏன் அப்படி? எதுக்காக? என்ன இப்படி அமைதியாக இருக்கிறீங்க? எல்லாருக்குமே வந்து ஒரு விடுதலையோட சாதாரணமாக மனிதனுக்கு வந்து விடுதலையோட இருக்கணும். இவங்களுக்கு என்ன ரொம்ப சிறப்பாக இவங்க என்ன எதில் சிறப்பாக இருக்கிறார்கள்? சிறப்பு என்ன? ஆண்டவர் இவர்களை ராஜரீக ஆசாரியராய் வைத்திருக்கும் பொழுது இவங்க கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ட போது என்னை எப்படியா நீ அடிமையாக்க முடியும்? இல்லை, அது அவங்களுக்கு புரிஞ்சுதா? முதல்ல நான் வந்து ஆசாரிய ராஜரீக கூட்டமும் பரிசுத்த ஜாதின்னு கர்த்தருடைய சம்பத்துன்னு யாத்ராமத்தில் சொன்னது இப்போ புரிஞ்சுது அவங்களுக்கு. எல்லா சலுகையும் வாங்கிட்டாங்க, வேலை தான் செய்யலை, மற்றபடி சலுகை எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க, எல்லா அடைமொழியும் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. நாங்கள் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது அப்படின்னு. எப்படி நீங்கள் என்னை அடிமைன்னு சொல்லலாம்? நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் யாருக்குமே அடிமைப்பட்டது கிடையாது. ஆண்டவர்கிட்டே போய் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துட்டே சொல்லுவாங்க, என்ன குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாக, நான் எங்கேயே யாரையும் என்னை கட்டி போட்டிருக்கா? ஒருத்தரும் கட்டி போடல. அப்போ அவங்களுடைய அடிப்படை என்ன? கர்த்தர் எங்களுடைய பிதாவாக இருக்கும் பொழுது, எங்களுடைய ராஜாவாக இருக்கும் பொழுது எங்களுக்கு மேலே வேறு ராஜா கிடையாது. அப்போ என்ன பார்க்குறாங்க? ஒருத்தர் வருவார், விடுதலை செய்வார், நம்மெல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வரார், நாமெல்லாம் இந்த உலகத்தை ஆள போகிறோம் இல்லை, ஆள போகிறான் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும் இங்கே. அப்படி தான் ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு அனுபவம், அதாவது ஒவ்வொரு அடிமைத்தனத்திலேருந்து அவர் மீட்டு கொண்டு வந்துகிட்டே இருந்தார். இந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்டுக்கொள்வார், அவர் ராஜாவாக இருப்பார். ஆமாம், அதாவது அவங்க சொன்ன நீங்கள் என்னுடைய சொந்த பிள்ளைகள்னு சொல்லி அந்த அவருடைய உறவு அவங்கள வந்து என்ன செய்ய விடலை, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்க விடலை. இதுக்காக போர்லாம் செய்து பார்த்தார்கள். ஆனால் அவங்க எதை புரியலை அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கல் அடிமைத்தனம் இல்லைப்பா, ஆவிக்குரிய அடிமைத்தனத்தில் இருக்கிற அது உனக்கு புரியலை அப்படின்றாங்க. சரி, இப்போ இயேசுவானவர்கிட்ட வந்து கேட்குறாங்க கூடியிருந்தவர்கள், ஆண்டவரே இந்த காலத்தில் ராஜ்யத்தை எங்களுக்கு திரும்ப கொடுப்பீர் அப்படிங்கும்போது அவங்களுடைய என்ன ஆயிடுச்சு? இப்போ அடிமைத்தனத்திலேருந்து ஒரு ராஜ்யம் வரும், அந்த ராஜ்யத்தில் நாம் எல்லோரும் சுதந்திரமாக வாழப்போகிறோம். சுதந்திரமாக வாழ்வது மட்டுமல்ல, நாம் ஆளுகை செய்ய போகிறோம், அநேகரை ஆளுகை செய்ய போகிறோம். அதை வந்து இப்போ முந்தைய ஏற்பாட்டில் கொடுத்துருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த வாக்குத்தத்தங்களையும் யோசிச்சிருப்பாங்க. அது இயேசுவானவர் உயிரோடு எழுந்த பின்பு என்னாச்சு? ரொம்ப நிரூபமாச்சு. நம்மால் நிச்சயமாக இதை விட இன்னும் நிறைய செய்வார் அப்படின்னு. சரி, ஆண்டவர் என்ன தலையை தட்டினார் அவங்களுக்கு? அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் வேலை இல்லை. சொல்லுவாங்க தமிழில் சொல்லுவாங்க, உன் சோலை கழுத கிடையாதுன்பாங்க. அது உன் சோழி கிடையாது, நீ அதை யோசிக்காத. எதை குறித்து யோசிக்க வேண்டாம்? எப்போ வரும், எப்படி வரும், என்னைக்கு வரும், எந்த நாளில் வரும், 12ஆம் தேதி 12 மணிக்கு வருமா, இதெல்லாம் நீ வந்து இது எங்கே இருக்குது? இதெல்லாம் அவருடைய கர்த்தருடைய பிதாவுடைய ஆதீனத்தில் இருக்கிறத போய் நீ கணிப்பிடாத. இந்த டாவின்சி கோடெல்லாம் வச்சு போட்டு திருப்பி பார்க்காதேங்கிறாரு. அது உன்னுடைய வேலை இல்லைங்கிறாரு. அப்போ வந்து இந்த நாளிலே இப்படித்தான் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஒரு நாளில் நிச்சயமாக நடக்கும், திருடன் வருகிற விதமாக வரும்னு சொல்லி இயேசுவானவரே ரொம்ப அதை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறாரு. சரி, ஆனால் என்ன சொல்கிறாரு? இந்த 8வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஆனால் அங்கே நான் தமிழில் எப்படி இருக்குது? திடீர்னு ஆரம்பிக்குது. ஆனால் கிரேக்க இதில் என்ன எப்படி இருக்கணும்னா ஆனால் அது உன்னுடைய வேலை இல்லை. ஆனால் இன்னொரு என்ன சொல்கிறாரு? நீங்கள் பரிசுத்தாவின் இடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படும். அது முக்கியம் உங்களுக்கு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய முதலாவது வருகை, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவர் பரமேறி போவதற்கும் அவர் திரும்ப வரப்போவதற்கும் இடையில் இவர்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. இவங்க என்ன பண்ணணும்னா, அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சரி, இப்போ என்ன செய்கிறாங்க? அதுக்கு பின்பதாக உடனே இயேசுவானவர் சொன்ன இந்த போகிற ஆண்டவர் என்ன உடனே புறப்பட்டாங்களா? என்ன வானத்தை பார்த்து கொண்டார். என்ன எப்படி? அது என்ன எழுதப்பட்டிருக்கு? வாசிங்க. இதுக்கு முன்பு 9வது வசனம் வாசிங்க.
இவைகளை அவர் சொன்ன பின்பு, ஆமாம் சொல்லி முடிச்சிட்டாரு. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். இல்லை, இவங்க வந்து கொஞ்சம் என்ன என் எலியாவை போன மாதிரி என் ஆண்டவரே என் குருவே அப்படின்னு சொல்லி கத்திருந்தாலும் கத்திருப்பாங்க. சரி, என்ன பண்ணாங்க? பார்த்து கொண்டில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்புறம் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரே எடுத்துக்கொண்டு போனது. அப்போ வந்து பரமேறி போகிறார் இல்லையா? பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் அமர்கிறார். ஓகே, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இது வந்து கண்டினியூஸ் டென்ஸு இல்லை, பார்த்த போதும் இல்லை, பார்த்து கொண்டிருக்கையில் அவர் நேராக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன யோசிச்சிருப்பாங்க? நான் போவேன், திரும்ப வருவேன், இந்த போயிட்டு அடுத்த ஷெட்டில் வந்துடுவார், இதே இந்த போயிட்டு உடனே வந்துடுவார், அப்படி நான் சீக்கிரமாக வருவேன் அப்படிங்கிறது. ஓகே, இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் என்று. அது யார்? 2 பேர் ஏஞ்சல்ஸாக இருக்கலாம். ஏஞ்சல்ஸ். ஆமாம், ஏஞ்சல்ஸ்லேயே 2 ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்கள்ல பொதுவாக, இந்த ஆர்க் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மிகாவேல், கேப்ரியல். ஓகே, சரி, ஏதோ 2 ஏஞ்சல்ஸ். அவங்க யார், என்ன, எப்படி, எந்த வண்ணாலும் துவைச்ச சட்டை அப்படின்லாம் தெரியாது இல்லை. இது ரொம்ப, அதாவது அந்த வெண்மையான வஸ்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதற்கான ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஹோலினஸ் இல்லை, ஒரு ஹோலினஸ். அதுக்கடுத்தது கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் இஸ்ரவேல் என்ன கூப்பிடல, கலிலேயாவில் அந்த ஆளுகளை அப்படி, கலிலேயாகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள்? போனாரு, அதனால திரும்ப வருவார்ல, அப்படி எப்படி போயிட்டு இருக்காரு, வருவாரு அப்படின்னு பார்த்து இல்லை, ஏன் திரும்படி பார்த்துட்டே இருந்தாங்க? எங்கே போனார் அப்படின்னு பார்த்தாங்களா, அல்லது எப்போ வருவார்னு பார்த்தாங்களா? அதை தான் எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போனது அப்படின்னு பாடலில் இருக்கும். ஆமாம், சரி, அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவானவர் உடனடியாக வருவார்னு சொல்லி அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யத்தில் நாம் எல்லாரும் நம்மை ஆளுகை செய்வார். நாம் சுதந்திரமாக வாழப்போகிறோம். ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதமானது என எல்லாருக்கும் வந்து பழிக்கப் போகிறது அப்படிங்கிறார். சரி, உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவரே எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். சரி, எப்போ வருவார் தெரியாது. எப்படி வருவார் தெரியாது. சரி, அங்கே தான் வருவார், அந்த ஒலிவ மலையில தான் வருவார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார்னால ஒலிவ மலையில தான் வருவார். அங்கே தான் வருவாருன்னு இருக்கு. அந்த ஒலிவ மலையில் அவருடைய பாதங்கள் இறங்குன்னு சொல்லி, அதனால தான் 2 இடம் சொன்னேன். ஒன்று எருசலேம், அதுக்கடுத்தது ஒலிவ மலை. அது 2 அதான் இங்கே எப்படி போனாரோ அங்கே தான் அப்படியே திரும்ப வருவார். சரி, ஏன்னா வேறு இடம்லாம் தெரியாதுல்ல, அதைத்தான் மையமாக வைத்து எல்லாமே சுற்றி சூழல் எல்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் இன்றைக்குள்ள எல்லா போராட்டங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வருகைக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க, எப்படி இஸ்ரவேலுக்கு இந்த தைரியம் வந்துச்சு, எப்படி இன்னொருடைய கானானுடைய தேசத்தை எடுத்து தன்னுடைய தேசம்னு சொல்ல முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறோடைய அடிப்படை என்னென்னா, இது வந்து அநீதியாக கொடுக்கப்பட்டதுன்றாங்க. ஆனால் ஆண்டவர் அநீதியாக எதையுமே எடுக்கலை. ஒட்டுமொத்தமாக பார்க்கணும்னா இது கர்த்தருடைய பூமி, அவர் உருவாக்கினது இல்லை. எல்லாரையும் குடியிருக்கும்படி அந்தந்த இடத்த அவங்கவுங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்து வச்சுருக்கிறாரு. அந்த கொடுத்த ஆண்டவருக்கு உன்னை வாழ வைக்கவும் தெரியும், நீ வந்து பிரச்சனை பண்ணினா உன்னை அங்கேருந்து எடுத்து போடவும் தெரியும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அவர் கொடுத்துடல. ஒரு தடவை அவங்க செஞ்சதுனால கொண்டு என்னச்சுனாங்க, ஒரு குழு நிரந்தரமாக போயிடுச்சு. இன்னொரு குழு கிட்டத்தட்ட 70 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. 7 வருஷத்தில் அவங்க இருக்க வேண்டியதெல்லாம் 70 வருஷத்துக்குள்ளே இருந்தாங்க. சரி, இப்போ என்ன நடக்குன்னா, ஒலிவ மலையை விட்டு அவர் புறப்பட்டு போனவர் தாம் கட்டளையிட்ட பரிசுத்த ஆவியான வருகைக்காக காத்திருக்கும்படி இவர்கள் என்ன செய்கிறாருன்னா, எருசலேமுக்கு திரும்பி போங்கள் அப்படிங்கிறார். ஆக ஒன்று நமக்கு நிச்சயமாக தெரியுது. ஒன்று, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் திரும்ப வருவார். அவர் வரும்பொழுது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவரால் இவங்க நிரப்பப்படணும். அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும். அவருடைய வருகைக்காக இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவருடைய வருகைக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த பாடத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை சுற்றி நடைபெறக்கூடிய உலக நடப்புகள், சூழ்நிலைகள், இதையெல்லாம் நாம் ஒரு முறை ஆலோசித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒரு திரும்ப பார்க்கணும். என்ன, இயேசுவானவர் திரும்ப வருவாருன்னு மையத்தலமாக, அவருடைய ராஜ்யத்தினுடைய மையத்தலமாக, அதாவது தலைநகராக
வைத்து அதை ஆளுகை செய்வார். இப்போ இந்த பகுதியில் நம்ம வாசிப்பது என்ன நம்ம இந்த பகுதியிலேருந்து கண்டுகொள்கிறோம்? இந்த பகுதியை நம்ம வாசித்தோம்ல, 1 முதல் 12 அதிக வசனங்கள் வாசித்தோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்தும் அல்ல அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை குறித்தும், பின்பதாக அவர் கொடுத்திருக்கிற கட்டளை கொடுத்தும், அவர்களுடைய அந்த இடத்தை குறித்தும் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? ஒரு ஒட்டுமொத்த சுருக்கமாக சொல்லி பார்ப்போம். அவருடைய ராஜ்யம் கட்டாயமாக வரப்போகுது, நிச்சயமாக வரப்போகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்குது. ஆமாம், அதாவது முதலாவது வருகைக்கும் அவருடைய 2வது வருகைக்கும் இடைப்பட்ட நாட்களிலே இவர்கள் வானத்தை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அவர்கள் போய் அவர் சொன்னதுக்காக காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அவர்கள் செய்ய வேண்டும். ஓகே, உள்ள பலனால் தரிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறது. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியானபடி தெரிய வேண்டும் என்றால் இந்த பெரேசியா, இந்த தைரியம் வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். இந்த தைரியம் எதுலேருந்து வரும்னா இயேசுவானவர் சொன்ன எல்லாவற்றையும் அவர்கள் திரும்ப நினைத்து ஞாபகப்படுத்தி அதன் மூலம் வரும். இந்த கான்ஃபிடென்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த சர்டைனிட்டி ஆஃப் த ஃபேக்ட். எதில் கான்ஃபிடென்ஸ் வரும்? ஒரு ஆளுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா அதில் கான்ஃபிடென்ட் வரும். அப்போ இந்த சுவிசேஷம் சரியாக தெரிஞ்சிருச்சு, இது நடக்க போகுது அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவர் விளக்கி காட்டும் பொழுது நிச்சயமாக நமக்கு என்ன செய்கிறோம்? ஒரு தைரியம் வரும். அந்த தைரியத்தை தான் பிரசங்கம் பண்ண வேண்டும், வெளியில் செய். சரி, வேறு என்னெல்லாம் அந்த பகுதியில் நான் பார்க்குறோம்? வேறு என்னெல்லாம் பார்க்குறோம்? அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். ஓகே, அதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமானது என்ன பார்க்குறோம்? அதாவது உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் பரவ வேண்டும். அதாவது எருசலேம், யூதேயா, சமாரியா, கலிலேயா, பூமியின் கடைசி பரியந்தமும் அவன் சுவிசேஷம் பரவுறது அறிவிக்கப்பட வேண்டும் இருப்பார்கள். ஆமாம், அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு. சரி, வேறு இந்த காலமும் நேரமும் கர்த்தருடையது. இது மனிதருடைய கணிப்பின்படி வருவதல்ல. எப்பொழுது ஆண்டவர் வருவார்? எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார். இப்பொழுது வருவாரா? யாருக்கு தெரியும்? மேபி நாவ் அப்படிம்பாங்க. இந்த அட்வென்ட் கிறிஸ்டியன்ஸ்னு இருக்காங்க, அவங்களால மேபி நாவ், இப்போ வந்தாலும் வந்துடுவார். சரி, இந்த நேரத்தில் சிறப்பான 2 கண்டறிதல், அதாவது அவதானிப்பு, நம்ம இதை ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டும். என்ன வேண்டும்னா, ஒன்று, இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் அவரிடத்துல எப்பொழுது ராஜ்யத்தை நீ திரும்ப தருவீர் என்று கேட்கிறார்கள். இதனுடைய பின்புலத்தின்படி என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினீரே ஆண்டவரே. என்ன ஆபிரகாமுக்கு கொடுத்தப்பட்ட வாக்குத்தத்தங்களில் 3 வாக்குத்தத்தங்கள் என்னன்னா பார்த்தோம், 3, 4, 5 என்ன சொல்லுவாங்க? என்ன, உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற சொன்னீர முதல்ல. அதுக்கடுத்தது என்ன சொல்றாரு? சந்ததியை கொடுப்பேன்னாரு. அடுத்தது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டன, ராஜாக்கள் உன்னதிலிருந்து புறப்படுவாங்க. அதுக்கடுத்ததாக நான் உன்னோடு. இது எல்லாம் எங்க நடக்க போகுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகையில பூரணப்பட போகுது. இது வரைக்கும் படிப்படியாக நடந்திருந்தாலும் அவர்களுக்கு முழுவதுமாக ஒரு தேசம் என்று இருக்கும். ஒரு தேசம் மட்டுமில்லை, உலகம் முழுவதும் அவருடைய தேசமாக இருக்கும். எல்லா ராஜாக்களும் அவருடைய சிரசுகளை எல்லாருமே முடிகளை வைப்பார்கள். ஓகே, அமைக்க போகிறார் என்ற பொருளிலே அவருடைய ராஜாக்கள் தங்களுடைய அவருடைய சிரசுகளிலிருந்து எடுத்து பாதங்களிலே வைக்க போகிறார்கள். கரெக்ட், ரைட். அமைக்க போகிறாரா என்ற பொருளே அவர் கேட்கிறார்கள். என்னதுன்னா, ஆண்டவரே எப்போ இது நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அவசரம் அவங்க இடத்துல காணப்படுது. இப்போவா, நாளைக்கா, இன்னைக்கா, நாளைக்கா, ரொம்ப நல்லது. ஆனால் கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய காலத்தையும் நேரத்தையும் அறிவது உங்கள் வேலை அல்ல, உங்களுக்கென்று ஒரு வேலை இருக்கிறதுன்னு சொல்கிறார். ஆனால் அனைத்து இன மக்களுக்கும் சாட்சி கூறுவதில் உங்களுடைய சிந்தையை கவனமாக வைங்க. நீங்கள் எங்கே உங்களுடைய சிந்தையை செலுத்த வேண்டும் என்றால் நான் சொன்ன வேலையை செய்யுங்க அப்படிங்கிறார். அப்போ ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக என்ன நடைபெற்றிருக்க வேண்டும்? அவருடைய ராஜ்யத்தினுடைய செய்தி அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பகுதியில் பார்க்குறோம். அதுக்கடுத்து இந்த வெள்ளையான அந்த உடையை தரித்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? அவர் எப்படி போனாரோ அவ்வாறே திரும்பி வருவார். அவர் எங்கிருந்து போனாரோ எப்படி போனாரோ அப்படியே வருவார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இந்த உரையாடலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இந்த உரையாடலிருந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை முழுமையாக அமைக்கப் போகிறார். இனி வரக்கூடிய ஒரு நாளிலே, கர்த்தர் நியமித்த நாளிலே இது நடக்கும். அதற்கு முன்பதாக அவருடைய நற்செய்தி எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்பட வேண்டும். 2ஆம் வருகையை குறித்து நம்ம பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் எப்போ வர்றாரு, என்னெல்லாம் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டும்னா நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு போகணும். எல்லா சுவிசேஷ புத்தகங்கள்லையும் ஆண்டவருடைய 2வது வருகையை பற்றி சொல்கிறார் எல்லாரும். ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கொஞ்சம் விளக்கமாக இருக்குது. ஏன் நினைக்கிறீங்க? ஏன் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இவ்வளோ விளக்கமாக எழுதி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க?
ஏன்னா அந்த சுவிசேஷ புத்தகம் யூதர்களுக்கு எழுதப்படுது. யூதர்களுக்கு யூதர்களுடைய அடையாளத்தை தேடுகிறவர்கள், அவர்கள் அடையாளத்தை தேடுறாங்க. அதனால மத்தேயு வந்து இது இன்னும் விரிவா அந்த அடையாளம் யூதர்களுக்கா கிறிஸ்தவர்களுக்கா? ஓகே, யூத கிறிஸ்தவர்களுக்கு ஏன் எழுதணும்? யூத கிறிஸ்தவர்களுக்கு ஏன் எழுதியிருக்கணும்? இது இவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியான்றதை நிரூபிக்கணும். முன்னாடி தான் அவங்க ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவர்கள்லாம் எப்படியாவது நிரூபிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்களே. இவர் உடனே வரப்போறாரோன்னு நிறைய பேர் உடனே காத்திருக்கலாம், திடீர்னு வரப்போறாள்ன்ட்டு. வேற பின்மாற்றம், அதாவது பிரச்சனைகள் வந்து பின்மாற்றம் எடுத்திருக்கலாம். ஏதாவது திடீர்னு அவர் நிறைய பேர் என்ன சிதறடிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். ஆமாம், இதே போல தான் எபிரேயர்கள் ஆக்கியோன்னு இதை சொல்றாரு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட். அதாவது கிறிஸ்துவானவர் இன்னும் வராததுனால திரும்பவும் இந்த யூத மார்க்கத்துக்கு திரும்புகிற அநேகரை நம்ம போயிடுவாங்களோ அப்படின்னு. அப்போ இந்த சுவிசேஷ புத்தகங்கள்லாம் எதுக்காக எழுதப்பட்டது? சுவிசேஷம் அறிவிப்பதற்கா? விசுவாசத்தில் அவங்களை திடப்படுத்துவதற்கு. அதாவது நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் உண்மையானது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம் எழுதுகிறாங்க. அப்போ அந்த யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக ஆனவர்கள் எப்படி இந்த சுவிசேஷமானது அவர்கள் வாசித்து வருகிற வேத வாக்கியங்களுக்கு உடைய நிறைவேறுதலாக இருக்கிறது, இது எப்படி நிறைவேற போகிறதுன்னு சொல்லி காட்டிட்டு வர்றாரு. சரி, இந்த நேரத்தில் சார் அந்த நேரத்தில் என்ன சொல்லுவோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இதை நம்ம எங்கேருந்து பார்க்குறோன்னா 23வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 24வது அதிகாரம் 31வது வசனம் வரைக்கும் இல்லை? 23, 37 24, 31. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடம் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவராய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். தேங்க்யூ. ஆமாம், இது ஒரு பெரிய பகுதி இல்லை, ஒரு பெரிய பகுதி, ஆனால் முக்கியமான பகுதி. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுதே நமக்கு என்னன்னா ஒரு 2 இருக்குது. ஆண்டவரே சீக்கிரமாக வரப்போகிறாரு இல்லை, ஆண்டவரே ஒரு பயமும் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. ரெண்டும், ஒரு சந்தோஷத்தோடு கூட பயம் அல்லது பயத்தோடு கூட சந்தோஷம். இந்த கர்த்தருக்கு முன்பதாக நடுக்கத்தோடும். அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக நான் பார்க்க போகிறோம். அநேக விளக்கங்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். எனவே நம்முடைய சுவிசேஷமானது ஏதோ கட்டுக்கதையினாலே ஏதோ நம் என்ன சொல்லுவோம் தரிசனங்கள் வந்தது அல்லது சொப்பனங்கள் வந்தன அல்லது அவர் அப்படி நடந்தாராம் என்று சொல்லி ஏதோ எழுதப்பட்டதில்லை. சரித்திரபூர்வமாக இயேசுவானவர் முன்னறிவித்திருக்கிறார். இது இந்த நாட்களிலே அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இயேசுவானுடைய வருகை மிக சமீபம். சுவிசேஷத்திலே கர்த்தர் திரும்ப வருவார், அவர் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்ப்பார் என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த உண்மைக்கு நேராக நம்மை எடுத்துச் செல்வதுதான் கர்த்தருடைய சுவிசேஷம். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.